இல்லை நான் முதல்ல ஐயா எங்கே கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இலங்கையினுடைய தேசிய கொடியை இறக்கினார்கள் என்றும் கருப்பு கொடியை ஏற்றினார்கள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 3 மாணவர்களை இன்றைய தினம் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் அழைக்கப்பட்டு அவர்களுடைய வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று காலை 9:30 மணி முதல் தற்சமயம் வரை இந்த 3 மாணவர்களும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிலே தங்களுடைய வாக்குமூலங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். மிக நீண்ட நேர வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னர் தற்சமயம் 3 மாணவர்களும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக சட்டமா அதிபருக்கு தங்களுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு சட்டமா அதிபரிடமிருந்து மேலதிக ஆலோசனைகள் வழங்கப்படுகின்ற பொழுது தேவைப்படின் இந்த மாணவர்களை மீண்டும் அழைப்பதாக குறிப்பிட்டு இன்றைய தினம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து இவர்களுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த மாணவர்கள் தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக சில பல்கலைக்கழக மாணவர்களாக சில நடவடிக்கைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அது அவர்களுடைய உணர்வு பூர்வமான ஒரு விடயம், உணர்வோடு சம்பந்தப்பட்ட விடயம், தமிழ் மக்களுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயம். அந்த வகையிலே அவர்களுக்கு எங்களுடைய பேராதரவை, எங்களுடைய உதவியை, ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னிடம் அவர்கள் சட்டத்திரணி ஒருவரை தருமாறு வேண்டியிருந்தார்கள், சட்ட ஆலோசனை வழங்குமாறு கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே நான் இன்றைய தினம் அவர்களுக்கான சட்ட ஏற்பாடுகளை, சட்ட பிரதிநிதித்துவத்தை மேற்கொண்டிருந்தோம். தொடர்ச்சியாக இவர்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் தொடர்ந்தும் சட்ட ரீதியான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தொடர்ந்தும் தயாராக இருக்கின்றோம். இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திலே கருதி கொண்டு அவர்களோடு தொடர்ந்தும் நாங்கள் உறுதியாக பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அருள்பிரகாஷ் அபிஷேக், கலைப்பட மாவட்டத்தின் செயலாளர். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இளைஞர் சுதந்திர தினம் அன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ சமூகமாக தேசிய கொடியை ஏற்றியதாகவும் கருப்பு கொடியை தேசிய கொடியை இறக்கியதாகவும் கருப்பு கொடியை ஏற்றியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு நாங்கள் இன்று யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். இந்த விஷயம் எங்களுடைய பதிவாளருக்கு பதிவாளர் மூலமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதிவாளருக்கு பதிவாளர் மூலமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு நாங்கள் இன்று விசாரணை என்ற பேரில் வந்தோம். எங்களுடைய நவல் வாக்குமூலம் பெற்றிருக்கிறோம். வாக்குமூலத்தை பெற்று எங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுப்பிட்டோம். மற்ற நாங்கள் இந்த வாக்குமூலம் பெறத்துக்கு இந்த வாரத்துக்கு இப்படி ஒரு அழைப்பு வந்திருக்கின்ற எங்களுடைய சட்டத்தரணிகளுக்கு நாங்கள் சொல்லி அவையில் மூலமாகவும் எங்களுக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டது. ஆகவே இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஆதரவாக இருந்த சட்டத்தரணிகளுக்கும் மற்றும் இந்த சமயத்தில் எமது பல்கலைக்கழகத்தில் விசாரணைக்கு மாணவர்கள் அழைக்கப்பட்டதை ஏன் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதை வலியுறுத்தியும் மாணவர்களை இப்போது பல்கலைக்கழகத்தில் போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கான கேள்விப்பட்டோம். இவ்வாறாக எமக்கு பக்கபலமாக இருக்கும் சார்ந்த சட்டத்தரணிகள், மாணவர்கள், ஏனைய அமைப்பினருக்கும் நமது இந்த நேரத்திலே நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் இது தமிழ் மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதுதான் நமது நோக்கம். அதை விடுத்து இந்த அரசாங்கத்தையோ தேசிய கொடியோ அவமதிப்பது நமது நோக்கம் அல்ல என்பதை ஆணைத்தரமாக இங்கு நாம் வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். நன்றி.
நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் நாங்கள் கவன ஈர்ப்பு ஒரு கண்டன போராட்டத்தை வந்து நாங்கள் கொண்டிருக்கிறோம். என்ன விஷயம்னு சொன்னால், கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள், தமிழ் தேசத்தினுடைய கருநாள் என அங்கீகரித்து கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பீடங்களுடைய கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் மற்றும் செயலாளர், முன்னாள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் விசாரணைக்காக யாழ்ப்பாண போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினால் வந்து அழைக்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் அவர்களுக்கு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த விசாரணை பொறிமுறையை நிறுத்த வேண்டும் மற்றும் மாணவர்கள் மீதான அச்சுறுத்தலை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் மாணவர்களாக திரண்டு இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். ஒரு பல்கலைக்கழகம் என்பது பொதுவாக சொல்லப்போனால் தன்னுடைய இனம் சார்ந்தும் தன்னுடைய மொழி சார்ந்தும் தன்னுடைய பண்பாடு சார்ந்தும் குரல் கொடுப்பது என்பது உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு வளமையான ஒரு விடயமாகவே வந்து காணப்படுகின்றது. ஆனால் இலங்கையினுடைய தேசிய கொடியை நாங்கள் பொறுத்து பார்க்கின்ற பொழுது இலங்கையினுடைய தேசிய கொடியில் காணப்படுகின்ற அந்த நிறங்கள் மற்றும் அந்த சின்னங்களின் அடிப்படையில் தமிழ் மக்கள் சரியாக சமமாக இந்த நாட்டிலே மதிக்கப்படவில்லை. இலங்கையை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் ஒரு சமத்துவம் மிக்கவர்களாகவும் ஒரு சுதந்திரம் மிக்கவர்களாகவும் இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். ஆனால் தமிழ் மக்கள் ஒரு சம வாய்ப்பினையோ சம அந்தஸ்தையோ பெற்றவர்களாக அவர்கள் வாழவில்லை. இந்த நாட்டிலே அவர்கள் முடக்கி அடக்கி ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழர்கள் எவ்வாறு சுதந்திர தினத்தினை சுதந்திர தினமாக கொண்டாடுவது என்றது எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. அதே போன்று இந்த நாளிலே தான் நாங்கள் துக்க தினத்தினை அனுஷ்டித்து நாங்கள் இந்த கருப்பு கொடியினை ஏற்றியிருந்தோம். இந்த கருப்பு கொடிக்கு எதிராக இன்றைய தினம் விசாரணை பொறிமுறைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் அதாவது வந்து தமிழர்களுடைய உரிமை என்பது பறிக்கப்பட்டதாகவே காணப்படுகின்றது. நாங்கள் கடந்த தசாப்த காலங்களாக நாங்கள் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். இதுவரைக்கும் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்குகளுக்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை. அதே போன்று பல்வேறு மனித புதைகுழிகளுக்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை. இனப்பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறவில்லை. அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கண்ணீர் சிந்தி வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது மகளிர் தினத்தில் கூட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான தீர்வுகள் எதுவுமே கிடைக்கப்படவில்லை. இவ்வாறான பல்வேறுபட்ட காரணங்களை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற மாணவர்களுடைய குரல் வலைகளை இந்த அரசாங்கம் நசுக்குகின்றது. எனவே இவ்வாறான செயற்பாடுகளை கண்டித்து நாங்கள் இந்த போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். குறிப்பாக சொல்லப்போனால் மாற்றத்தை நோக்கி வாக்களித்து வந்த இந்த அரசாங்கம் மாணவர்கள் மீது காட்டுகின்ற மாற்றம் இதுதானா? விசாரணைக்கு அழைப்பது முன்னைய அரசாங்கங்களைப் போல மாணவர்களை அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டு மாணவர்களை அச்சுறுத்துகின்ற ஒரு செயற்பாட்டையே இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. எனவே இந்த அரசாங்கம் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறி வந்த இந்த அரசாங்கம் மாணவர்கள் மீது காட்டுகின்ற மாற்றம் இதுதான். பிடிஐ ஒழிப்போம் என்று கூறிய அரசாங்கம் பிஎஸ்டி அறிமுகப்படுத்த நிற்கின்றது. எனவே அனைத்தையும் நிராகரித்து இந்த நாட்டிலே தமிழர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளான பேச்சுரிமை, எழுத்துரிமை, அதாவது நினைவேந்தல்களை நடத்துகின்ற உரிமைகள் மற்றும் அனைத்து நிகழ்வுகளையும் அதாவது தமிழர்கள் சார்ந்து உரிமைகள் சார்ந்து நிகழ்வுகள் நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு அனுமதியினை வழங்க வேண்டும். அதே போன்று இந்த மாணவர்கள் மீதான விசாரணைகள் தொடர்கின்ற பட்சத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களாக இணைந்து அனைத்து தரப்புகளையும் வடக்கு கிழக்கு ரீதியாக அனைத்து சிவில் தரப்புகள், சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள் என அனைவரையும் இணைத்து நாங்கள் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுப்போம் என்பதனை இந்த வேளையில் கூறுகின்றோம். இந்த போராட்டத்தில் நாங்கள் விசாரணைக்கு சென்றவர்கள் திரும்பி வரும் வரைக்கும் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதாக இருக்குது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் யாழ் மாவட்டம் சென்ற சுதந்திர தினத்திலன்று வளமையாக அவர்கள் இவ்வளவு காலமும் கருப்பு கொடி ஏந்திரவர்கள், கருப்பு கொடி கற்றவர்கள் ஆனபடியினால் இந்த முறையும் அவர்கள் அந்த கருப்பு கொடியை ஏற்றினார்கள். அதற்காக எங்கள் பல்கலைக்கழக சமூகத்தை விரட்டுற தன்மையாக இருக்கின்றது. அந்த பிள்ளைகளை நெடுகளும் பல்கலைக்கழக மாணவர்களை நெடுகளும் ஒரு அச்சுறுத்தல்களாகவும் அவர்களை ஒரு எதிரிகளாகவும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் நாங்கள் வன்மையாக இதை கண்டிக்கின்றோம். எங்கள் பிள்ளைகள் எங்கள் 48ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த நாள், ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் அல்ல. ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றுதான் நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் இவ்வளவு பேரையும் துளைத்துவிட்டு
இந்த பல்கலைக்கழக மாணவர்களும் எத்தனையோ பேர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சீரழித்து எல்லாம் நாங்கள் நடுத்தெருவில் நிற்கின்ற காலம் எங்களுக்கு ஒரு நிம்மதியான பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு நிம்மதி என்றது இல்லை. அவர்களை நிம்மதியாக படிக்க விடுங்கள், சுதந்திரமாக நடமாட விடுங்கள். எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தாய்மார் ரோட்டில் இருந்தால் பிள்ளைகளும் எங்களோட சேர்ந்து அவர்களும் போராடத்தான் செய்வார்கள். அவர்களை அடக்குமுறையாக அடக்க வேண்டாம். அவர்களை அடக்கக்கூடாது. அவர்கள் வருங்கால சிறார்கள், எங்கள் குழந்தைகள். அவர்களை அடக்காமல் நாங்கள் எங்களுக்கு எப்போ நீதி கிடைக்குதோ எங்களுக்கு எப்போ நீதி கிடைக்குதோ அப்போதான் அவர்களுக்கும் ஒரு நீதியாக கிடைக்கும் என்பதை நானும் கேட்கிறேன். ஆனால் அவர்களுக்கு சுதந்திரமாக அவர்களை நடுவாட விட வேண்டும். அவர்கள் தங்கள் படிப்பையும் தங்கள் உரிமையையும் வேண்டும் என்றுதான் அவர்கள் நிற்கின்றார்கள். அவர்களுக்கான உரிமை கிடைக்கும் வரை அவர்கள் இதே மாதிரி தான் அவர்கள் செய்வார்கள். எங்களுக்கும் ஒரு சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்காக ஒரு உரிமையை பெற்று கொடுத்தாத்தான் அவர்கள் நிம்மதியாக நடமாடுவார்கள், நிம்மதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் இன்றைக்கு விசாரணைக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் விசாரணை இன்றி அவர்கள் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு விசாரணை வேண்டாம். அவர்கள் எங்களுக்காக, தாய்மார்களுக்காக, நாட்டுக்கு கருப்பு கொடி ஏற்றுறது எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. சுதந்திரமாக நாங்கள் வாழவில்லை. அதுக்காகத்தான் எங்களுக்கு சுதந்திரம் எப்போ கிடைக்குதோ அவர்களுக்கும் சுதந்திரம் எப்போ கிடைக்குதோ கொடுப்பீர்களா? அவர்களுக்குரிய சுதந்திரத்தை எங்களுக்குரிய சுதந்திரத்தையும் கொடுப்பீர்களா? நீங்கள் கொடுப்பீர்களானால் நாங்கள் இந்த மாதிரியான இதற்கு இறங்க மாட்டோம். அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றால், அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நாங்கள் இன்றில் இருந்து நாங்கள் தொடர் போராட்டத்தை நாங்கள் எதிர்கொள்வோம் என்றதை உங்களுக்கு நாங்கள் இதை கண்டிப்பாக சொல்லுகிறோம். எங்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களை துன்புறுத்துவதும் அடக்குவதும் இவ்வளவு காலமும் அச்சுறுத்தலை செய்கிறதும் அவர்களை கொண்டு போய் விசாரணை என்ற போர்வையில் கொண்டு போகிறதும் இருக்கக்கூடாது. இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டம் செய்வோம் என்றதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். வணக்கம், நான் லோகநாதன் பூஷன், இணை சுகாதார விஞ்ஞானப்பட மாணவர் ஒன்றிய தலைவர். கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாத யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கரிநாளாக பிரகடனப்படுத்திய அன்றைய தினத்தை கிளிநொச்சியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையில் எமது பல்கலைக்கழகத்திலும் கருப்பு கொடி ஏற்றியிருந்தோம். குறிப்பாக அந்த கருப்பு கொடி ஏற்றியமைக்காக எமது சகோதரர்கள் 3 இன்றைய தினம் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் அடக்குகின்ற ஒரு செயற்பாடாகும். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகள் இனிவரும் காலங்களில் நடைபெறக்கூடாது என்பதோடு இன்றைய தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட எமது சகோதரர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம், செந்தூரன், முகாமைத்துவ மற்றும் வணிகபீட மாணவர் ஒன்றியம் தலைவர். கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றியதை அடுத்து யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் சார்பாக 3 மாணவர்களுக்கு விசாரணை அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணை அழைப்பானது ஸ்ரீலங்கா அரசு மாணவர்களை தொடர்ந்தும் போராடுவதை தடுப்பதற்காக மேற்கொள்ளும் வழிகளாகவே நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் தமிழர் தேசிய மரபுகளையும் தமிழர் தேசிய கோரிக்கைகளையும் தொடர்ந்தும் சர்வதேச சமூகங்களுக்கு வெளிக்காட்டுவதனை நோக்காக கொண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மரபு ரீதியாக தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். அந்த வகையிலேயே இந்த வருடமும் இந்த கருப்பு கொடி ஏற்றும் நிகழ்வானது மேற்கொள்ளப்பட்டது. இதனை ஸ்ரீலங்கா அரசு இலட்சணையை அவமதிப்பு என்ற அடிப்படையில் முறைப்பாடுகளாக எடுத்து மாணவர் சமுதாயங்கள் மேல் வைப்பது மாணவர்கள் தொடர்ந்தும் போராடுவதை முற்றுமுழுதாக தடுப்பதாக அமைகின்றது. அந்த வகையில் இந்த அழைப்பை மேற்கொண்ட இந்த 3 மாணவர்களையும் தொடர்ந்தும் விசாரணைக்கு அழைக்காமலும் தொடர்ந்தும் கைதுகளை மேற்கொள்ளாமலும் இருப்பதற்காக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களாகவும் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் நாங்கள் இதை தொடர்ந்தும் கண்டிக்கின்றோம். நன்றி. சுதந்திர தினத்தன்று இலங்கையின் தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேர் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து
யாழ் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலை மூடி பல்கலைக்கழக மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பை மேற்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.